Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லீனியர் ப்ரோக்ராமிங்ல இருந்து கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ்னு இசட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ல x plus 2y less than or equal to 120, அப்புறம் x plus y greater than 60, அதே மாதிரி x minus 2y greater than or equal to 0 மூணு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அதுக்கப்புறம் x, y greater than or equal to 0 அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் ட்ரா பண்ணால் போதும், அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த மூணு கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சு முதல்ல கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல என்ன இருக்கு, x plus 2y இதை ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துட்டு கிராஃப் வந்து முதல்ல ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதாவது x plus 2y ஈக்குவல் டு 120க்கு முதல்ல லைன் வரைஞ்சிக்கலாம். xyன்னு போட்டுக்கோங்க. முதல்ல எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இன்இக்வாலிட்டியில் அந்த ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம தான் போட்டுக்கிறோம். போட்டு எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு 0 போட்டோம்னா 2y ஈக்குவல் டு 120. மல்டிபிள் இருக்கட்டும் அங்கே போனால் டிவைட் ஆகும். 120/2. ஸோ கேன்சல் பண்ணிட்டா 16 போட்டுருங்க. அடுத்து ஒய்க்கு 0 போட்டு எக்ஸை கண்டுபிடிங்க. இதே ஈக்குவேஷனில் x plus yக்கு பதிலாக 0 போட்டுடலாம், ஈக்குவல் டு 120. அப்படி பார்க்கும்போது x is equal to 120 தான் கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 120ன்னு கிடைச்சாச்சு. ஸோ இது வேல்யூ எழுதிட்டோம் நம்ம. இப்போ அடுத்த லைன் இங்கே என்ன இருக்கு, x plus y ஈக்குவல் டு 60. எக்ஸும் ஒய்யும் எக்ஸுக்கு 0 போட்டு ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 plus y is equal to 60. அப்போ ஒய்யோட வேல்யூ 16 வரும். அடுத்து ஒய்க்கு 0 போட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 0 is equal to 16 வரும். அப்போ எக்ஸ் is equal to 60 தான். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. செகண்ட் லைன். தேர்ட் லைன் எக்ஸ் மைனஸ் 2y is equal to 0ன்னு இருக்கு. இதில் எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 minus 2y is equal to 0ன்னு போடும்போது minus 2y is equal to 0. மல்டிப்பிள் இருக்க -2 அங்கே போனால் டிவிஷனில் வரும். 0/-2 கூட 0 தான். இப்போ எக்ஸ் 0வா இருக்கும்போது ஒய்யும் 0வா இருக்கு. இதில் திருப்பி ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, அதுவும் 0ன்னு தான் கிடைக்கும்ல. இந்த லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து ஒய்க்கு வந்து 16 எடுக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய 60s இருக்கிறதுனால ஒய்க்கு 16 எடுக்கிறேன். இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நான் 16 எடுத்திருக்கேன். 2 into y equal to 0. அப்போ x minus 120 is equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ x is equal to 120 தான். அப்போ இங்கே 120ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே 0ன்னு வந்ததுன்னா மட்டும் ஏதாவது ஒரு புது பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு லைனை வரையறக்கு அட்லீஸ்ட் நமக்கு 2 பாயிண்டாவது வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் லைனை ட்ரா பண்ணலாம். 0,60 ஒய்ல 60 வந்திருக்கு. ஸோ ஒய் எக்ஸஸோட 6 நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அடுத்து 120,0 எக்ஸோட 120 இங்கே இருக்கு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 120யும் இந்த 60யும். இந்த லைன் வந்து இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டு பக்கமாக ஏரோ மார்க் போட்டுருங்க. அந்த லைன் மேலே அதோட ஈக்குவேஷனோட பேர் எழுதிருங்க. x plus 2y is equal to 120ன்ற லைன் தான் இது அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து 0,60 ஒய்ல 60 இருக்கு. ஒய் ஆக்சிஸோட 60 இதே பாயிண்ட் தான். 60,0 எக்ஸ் ஆக்சிஸோட 60 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இதை ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60ன்ற லைன் வரைஞ்சிட்டோம். அடுத்து இந்த லைனையும் ட்ரா பண்ணோம். 0,0ன்ற பாயிண்ட் ஆரிஜினில் வரும். இங்கே இதான் 0,0. இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணோம். எக்ஸோட 120யும் ஒய்யோட 60. 120,60 எக்ஸோட 120 இங்கே இருக்கு, ஒய்யோட 60 இங்கே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற பாயிண்ட்ல இங்கே பிளாட் பண்ணும். ஸோ இதான் அந்த பாயிண்ட். அதாவது எக்ஸோட 120யும் ஒய்யோட 60யும் மீட் பண்ணுற இடத்துல பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு பாயிண்ட் கூட நீங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் ட்ரா பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து 16 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு நம்ம 60 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோன்னா இதே கிராஃபில் எக்ஸுக்கு 60 போடுங்க. இந்த இடத்துல 60, இந்த -2y இந்த பக்கம் போனால் +2y ஆகிடும். அப்போ y is equal to 60/2 நம்ம கேன்சல் பண்ணும்போது 30ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே வந்து 30ன்னு எழுதிக்கலாம். நம்ம எத்தனை பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு அந்த லைன் வேணும், அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸோட 60யும் ஒய்யோட 30யும், இதோட 60 இவங்களோட 30 ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடத்துல இங்கே வருது பாருங்க இந்த பாயிண்ட். இந்த 60 இந்த 30யும் மீட் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இவங்கள தான் நம்ம ஜாயின் பண்ணோம்.
மூணுத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆரிஜின்ல இருந்ததுனால நம்ம கூட 2 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு ட்ரா பண்றோம். கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக இங்க இன்னொரு பாயிண்ட் கூட நான் இங்க எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துட்டு இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுடலாம். இதுதான் x - 2y = 0ன்ற லைன். இப்படி ஆரோ போட்டுருங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ இவங்களோட ஷேடட் பார்ட்டை கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் அந்த 3 இன்இக்வாலிட்டி எடுத்து இங்க எழுதியிருக்கேன். ஏன்னா நம்மளோட ஷேடட் பார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் x + 2y <= 120 இங்க இருக்கு இந்த லைன். இதுக்கு வந்து லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு கீழேயோ இல்ல மேலேயோ ஏதாவது ஒரு பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. யூசுவலா 0,0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த லைனுக்கு கீழே ஆரிஜின் இருக்கு. இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது 0 <= 120ன்றது ட்ரூ தான். ஏன்னா 120 விட 0 வந்து சின்ன நம்பர் தான். அப்ப 0 வந்து சொல்யூஷன்ல இருக்கு. அப்ப இந்த லைனுக்கு கீழே தான் ரீஜியன். இந்த லைனுக்கு கீழே தான் ரீஜன். இதுக்கு மேல நம்ம எங்கேயுமே ஷேட் பண்ணிடக்கூடாது. கீழே தான் ரீஜன். இதை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்த லைனுக்கு வரலாம். இதான் x + y = 60ன்ற லைன். இந்த லைனுக்கு மேலேயா கீழேயா ரீஜன் பார்க்கணும். இந்த லைனுக்கு கீழே இருக்க நான் ஆரிஜின் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். 0 + 0 > 16 வருது. 0 > 60ன்றது ஒரு தப்பான கண்டிஷன்ல. நான் 60 விட 0 ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது. ஃபால்ஸ். அப்போ இந்த லைனுக்கு ஆரிஜின் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த லைனுக்கு மேலே தான் ரீஜன். அப்போ இங்கேயோ இல்லை இங்கேயோ தான் நம்மளுக்கு ரீஜன் நடக்கணும், ஷேட் ஆகணும். இதுக்கு கீழே ஷேடிங் நடக்கக்கூடாது. இப்போ இந்த லைனுக்கு கண்டுபிடிக்கலாம். அதான் x - 2y = 0 கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் எப்போவுமே ஆரிஜின் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம்ல. இதுக்கு ஆரிஜின் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த லைன் ஆரிஜின் வழியா பாஸ் ஆயிருக்கு. ஆரிஜின் போட்டால் ஈக்குவல்னு வந்துடும். அதை வச்சு நம்ம டிசைடே பண்ண முடியாது. ஸோ இந்த லைனுக்கு கீழேயோ இல்லை மேலேயோ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நான் இந்த லைனுக்கு கீழே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் என்னது? x ஆக்சிஸ்ல இருக்கு 60,0ன்ற பாயிண்ட். நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். அதாவது எக்ஸோட பிளேஸ்ல 60யும் ஒய்யோட பிளேஸ்ல 0வும் போட்டு பார்க்குறேன். 60 - 0 > 0. 60ன்றது 0 விட கிரேட்டர்ன்றது ட்ரூ தான். அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரூ வருதுல்ல. அப்ப இந்த லைனுக்கு கீழே தான் என்னோட சொல்யூஷன். ஸோ இங்க கீழே தான் சொல்யூஷன். இப்போ எல்லாருமே மீட் பண்ற இடத்துல தான் நமக்கு ஷேடிங் நடக்கும். அப்போ இங்க தான் ஷேடிங் நடக்கணும். இப்போ இந்த லைனுக்கு மேல இருந்து நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன்னா, இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன், டெஃபினட்டா ஃபால்ஸ்ன்னு வரும். ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுங்க. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் y ஆக்சிஸ்ல தானே இருக்கு. y ஆக்சிஸோட பாயிண்ட் எப்படி எழுதுவோம்? 0,30 அப்படின்னு எழுதுவோம் நம்ம. இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 0 - 32s are 60 greater than or equal to 0. -61 0 விட பெரிய நம்பர் கிடையாது. அப்ப இந்த பாயிண்ட் ஃபால்ஸ் வருது பாருங்க. இந்த லைனுக்கு மேல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். அதனால இந்த லைனுக்கு கீழே தான் ரீஜன்றதை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஆரிஜின் வழியா போயிருக்கிறதுனால ஆரிஜினை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க கூடாதுன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த லைனுக்கு கீழே வரணும். இந்த லைனுக்கு மேல, இந்த லைனுக்கு கீழே 3 பேரும் 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ற பிளேஸ்ல மட்டும் தான் நம்மளோட ஷேடிங் நடக்கணும். ஸோ அதனால இங்க மட்டும் தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் ஷேட் பண்ணா போதும். செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல ஷேடிங் வராது. ஏன்னா x, y வந்து greater than or equal to 0ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா. அப்போ இதுதான் நம்மளோட ஷேடட் பார்ட். ஸோ ஷேட் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளோட ஷேடிங் பொசிஷன். இதான் நம்மளோட ஃபீஸபிள் ரீஜனும் கூட. இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? இது ஒரு கார்னர் ஷேடிங்ல, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். இது எங்க வருது? எக்ஸ் ஆக்சிஸோட 60யும் y ஆக்சிஸோட 30யும் வருது. ஸோ 60, 30ன்ற பாயிண்ட் ஒரு கார்னர். இங்க ஒரு கார்னர் இருக்கு. இது 40, 20. ஸோ 40, 20ன்றது ஒரு கார்னர். இது எக்ஸாக்டா இந்த டார்க் லைன்ல போயிருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். சப்போஸ் இது வந்து கிராஃப்ல உள்ள எங்கேயாவது போச்சுன்னா 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ்க்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்களா, 5x + 10y. அதை இந்த டேபிளில் எழுதிட்டு பக்கத்தில் கார்னர் பாயிண்ட்ஸ், இந்த ஃபீஸபிள் ரீஜனை டச் பண்ணியிருக்கேன். இந்த 4 கார்னர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 60, 0, 120, 0, 60, 30, 40, 20 எடுத்து எழுதிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி இசட்டோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் பண்ணிடலாம். இசட்ஸ் ஈக்குவல் டு முதல்ல இங்கே எக்ஸுக்கு பதிலாக 60 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 × 60, y வந்து 0 தான், சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், 300 கிடைக்குது. அடுத்து எக்ஸுக்கு வந்து 120, இசட்ஸ் ஈக்குவல் டு 5 × 120 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0, 5 2s are 10, பேலன்ஸ் 1 600. அடுத்து 60யும் 30யும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இசட்ஸ் ஈக்குவல் டு 5 மல்டிபிள் பை 60 ப்ளஸ் 10 மல்டிபிள் பை 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது 300, இதை மல்டிபிள் பண்ணும்போதும் 300 தான். ஸோ 600ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 2 600 ஃபைண்ட் ஆயிருக்கு. அடுத்த லாஸ்ட் ஒன் 40யும் 20யும். ஸோ 5 × எக்ஸுக்கு பதிலாக 40, 10 × ஒய்க்கு பதிலாக 20. இப்போ 5யும் 40யும் மல்டிபிள் பண்ணும்போது 200, இதை மல்டிபிள் பண்ணும்போது இதுவும் 200 தான், ஈக்குவல் டு 400 கிடைக்குது.
சரி, இப்போ மேக்ஸிமைஸ், மினிமைஸ் தான் கேட்டாங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 300 தான். அப்ப இது நம்மளோட மினிமம் வேல்யூ. இது 2மே 600ஆ இருக்கிறதுனால இதுல வந்து மேக்ஸிமமும் கிடைக்குது. இந்த 120,0வும் 60,30யும் கன்டினியூஸ் கார்னர்ஸா இருக்காங்களான்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க 120,0 இங்க இருக்கு. நம்மளோட 60,30 இங்க இருக்கு. இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி நடுவுல ஒரு லைன் போயிருக்குல்ல. அப்ப இந்த லைன்ல இருக்க எந்த பாயிண்ட்ட எடுத்தாலும் டெஃபினட்டா 600 தான் வரும். இப்படி எடுத்து எழுதிருங்க. மினிமம் வேல்யூ ஆஃப் இசட் வந்து 300 தான். அட் த பாயிண்ட் 60,0ல கிடைக்குது. இது முடிஞ்சிருச்சா? மேக்ஸிமம் வந்து 2 பிளேஸ்ல வரதுனால மோரோவர் அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் வந்து 600 தான். பட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் லைன் ஜாயினிங் 120,0, 60,30 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணும். சொல்யூஷன் இப்படி தான் நீங்க எழுதணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.